வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி வணக்கமும். பெரிய இடத்துக்கு எங்களெல்லாம் நகர்த்தியிருக்காரு டைரக்டர். திரையரங்கில் ஒருத்தவங்க பாராட்டும் பொழுதும் அது அத்தனையும் நாங்கள் போட்ட உழைப்பை தாண்டி எங்களுக்காக இயக்குனர் போட்ட உழைப்புக்கான வெற்றியாக தான் அதை பார்க்குறோம். எனக்கு கற்றுக் கொடுத்து இயக்குனர் எந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதே அளவுக்கு புளியங்குளம் கோங்கராயங்குறிச்சி மக்களும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றி. கலையரசன்லேருந்து திவ்யா துரைசாமிலேருந்து எல்லோரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. முக்கியமாக இந்த படத்தில் ஸ்டக்காகி நின்ன முக்கியமான தருணங்களில் என்னை தோல் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினதில் திலீப் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இன்டர்வல் பிளாக் ஷூட் பண்ணும்போது எவ்வளோ சிரமப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த இடங்கள்லாம் டைரக்டர் இவ்வளோவுக்கு அன்பாக வேறு யாரும் ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆர்டிஸ்ட்டை அவ்வளோ அழகாக என்னை ஹேண்டில் பண்ணாங்க. ரொம்ப நன்றி சார், உருவாக்கியிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம். வாழையை பற்றி எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. நன்றி தான் சொல்லணும். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் மீடியா. இந்த படத்தை இவ்வளோ ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் மூவியாக ஆக்குனது கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு மாரி செல்வராஜ். இந்த ப்ராஜெக்டை எங்களை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாருக்கு ரொம்ப நன்றி. நாவி ஸ்டுடியோஸ்க்கு நன்றி. ஃபார்மஸ் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரெட் ஜெயண்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் கொலாபரேட் ஆன லிரிசிஸ்ட், சிங்கர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் இப்போ வரைக்கும் எங்கள் மனசுக்குள்ளேயே இருக்குது. அவங்கள பார்க்கும்போது இங்கே இந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாழையில் அந்த ஊரில் அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த மக்களை பார்க்குற ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டாரு. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். எப்போவுமே எல்லா பீரியட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட்லேயும் இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மீட் பண்ண வர டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பீரியடுக்கும் அது ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுற மாதிரி அமையும். அந்த வகையில் இப்போ ஆஃப் லேட் எங்களை பார்க்க வரவங்க எல்லாருமே வாழை மாதிரி ஒரு படம், வாழை மாதிரி ஒரு படைப்பு. டைரக்டர்ஸ் எல்லாருமே என்னுடைய வாழையை நான் எப்போ படமாக எடுக்கணும் தெரியல, நான் எடுப்பேன் அப்படின்ற அளவு மாரி செல்வராஜ் இந்த வாழையை பண்ணிட்டாரு. இந்த பெஞ்ச் மார்க் இன்னும் எத்தனை நாள் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பவுமே அந்த மாதிரி. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்ஸ் டு மை டீம், திங்க் மியூசிக் டீம். அவங்க இல்லைன்னா இந்த சக்ஸஸ் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். சந்தோஷ் நாராயணனும் மாரி செல்வராஜும் அவங்கள பற்றி என்ன சொல்கிறது? அவங்களுடைய பரியேறும் பெருமாள், கர்ணன் அண்ட் இந்த தேர்ட் கொலாபரேஷன், அவங்க ரெண்டு பேருடைய லவ்வை பற்றி அதாவது பாடல்களே தெரியும். அவங்களுடைய லவ்வே வேற. தேங்க்யூ ஸோ மச். எஸ், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக செட் அசிஸ்டன்ட் சம்பத் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம். செட் எம் பொன்வேல் மற்றும் ஆர் ராகுல் அவர்களை, எஸ் முதல்ல பொன்வேல் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம். எஸ், பல பேரின் இதயத்தை தொட்ட பொன்வேல் ஒரு சில வார்த்தைகள் வாங்க பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நான் இந்த அளவு இந்த மேடையில் ஏறி உங்கள் எல்லோரும் முன்னாடியும் தெரியுன்றது எதிர்பார்க்கல. அந்த எதிர்பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்த மாரி சாருக்கு தேங்க்யூ சார். அந்த மாதிரி நான் எல்லாரையும் போய் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ எல்லோரும் என்னை பார்த்து கொண்டாடுறாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் பார்த்து
இந்த படத்துக்கு இவ்வளோ வெற்றியை கொண்டு வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசின மாதிரி இருந்துச்சு தம்பி. ஓகே, பட் தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய வெற்றி உங்களுடைய பாதையில் வந்து சேரணும்னு வாழ்த்துக்கிறோம். அடுத்தபடியாக ஆர் ராகுல் அவர்கள் பொன்வேல் பேசுகிறப்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க, என்ன பேசுகிறேன் அடுத்து நான் பேசணுமே அப்படின்ற மாதிரி. வாங்க. எஸ் பொன்வேல், வாங்க ஒரு சில வார்த்தைகள் பேசிடலாமா? ராகுல் சாரி, ராகுல் வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து ஊரில் இப்படி தான் சும்மா காய் சமைத்துட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படியே ஜாலியாக இருப்பேன். அதே எங்கள் சார் வந்து படமாக எடுத்திருக்காங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமில் மேடையில் ஏறி இப்படி பேசுகிறேன். அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் நான் இவ்வளோ காடு வளர்ந்து வந்ததுக்கு எங்கள் மாரி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ சார். கலையண்ணம்லாம் எங்கள் கூட கொஞ்சம் ஜாலியாக நல்லா ஆக்டர் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டாங்க, ஜாலியாக இருப்பாங்க. இவன் பொன்வேல் வந்து எப்படின்னா என் கூடயே இருப்பான். அத்தை பையன்தான் உண்டு அவன் வந்து எனக்கு, அதனால் கூடயே இருப்பான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் காய் சமைக்க போவோம். வேறு திவ்யாக்கா, நிக்கிலா மேலக்கா எல்லாருமே எங்கள் கூட ஜாலியாக தான் இருந்தாங்க. எல்லாத்துக்குமே நன்றி. எல்லாரும் பற்றியும் பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருடைய பேரை சொல்லி எல்லாரும் என் கூட ஜாலியாக தான் இருந்தாங்க, நன்றி அப்படின்ட்டாப்புல. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்களும் மென்மையில் வளரணும் அப்படின்னு வாழ்த்துக்கிறோம். அடுத்தபடியாக ஆக்டர் மாரி ராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இல்லையா? ஆக்டர் தானே? அப்படிதான் போட்டிருக்காங்க டிஸ்கிரிப்ஷன்ல சார். அடுத்தபடியாக மிஸ் மணிமேகலை, ஒரு ரொம்ப அழகான கதாபாத்திரம், சூப்பரா நடிச்சிருக்கு. ஒரு நிகழ்ச்சியான மேடையாக தான் நான் பார்க்கக்கூடியது இருக்கு. இந்த வெற்றி விழா என் குடும்பத்திற்கான ஒரு மிகச்சிறந்த விருதான ஆஸ்கார் விருது பெற்றது போல என் குடும்பத்திற்கு ஒட்டுமொத்த விருதாகவே நான் கருத தோணுகிறது. இதற்கு அப்புறம் எத்தனை விருதுகள் மாறி பெறுவோம், ஒரு குடும்பமாக வெற்றியடைந்ததாக நிகழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவிற்கு, அதாவது இந்த வெற்றியினுடைய மாபெரும் வெற்றிக்கு உழைத்த என்னோட சொந்த ஊருக்கும் புளியங்குளத்திற்கும் புளியங்குளத்தினுடைய மக்களுக்கும் அதே போல் சுற்றியுள்ள அத்தனை கொங்கராகுறிச்சி மற்றும் இந்த படத்திற்காக உழைத்த அத்தனை நண்பர்களுக்கும், ஃபார்மர்ஸ் ப்ரொடக்ஷன், அப்புறம் அதே போல் ரெட் ஜெயின்ஸ், ஹாட் ஸ்டார், இப்படியாக டெக்னீஷியன், ஆல் நம்மளுடைய டைரக்டர்ஸ் அண்டு எடிட்டர்ஸ், கேமராமேனான அத்தனை பேருக்கும் எங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒட்டுமொத்த நன்றியையும் அன்பையும் இந்த மேடையில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சார், நீங்கள் மாரி சாரோட அண்ணன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நீங்கள் வந்து திருநெல்வேலியில் வந்து டெப்யூட்டி தாசில்தார்னு எனக்கு தெரியாது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆக்டர்னு போட்டிருந்தாங்க, சொல்லிட்டேன். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து இருக்கணும், ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தபடியாக ஆக்டர், இதுவும் ஆக்டர்னு போட்டிருக்காங்க இல்லை, பட் இவங்க நிஜமாவே சூப்பரான ஆக்டர் தான். சதீஷ்குமார் அவர்களே அன்போடு. ஓ எஸ், மணிமேகலை மேம் ப்ளீஸ் வாங்க. ஒரு சூப்பரான டீச்சராக கலக்கியிருப்பாங்க.
ஜே சதீஷ்குமார் அவர்களே ஷீல்டினை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு இன்டென்ஸ் பெர்ஃபார்மர். இந்த படத்துல இவங்களுடைய அந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு மறக்கவே முடியாது. ஒரு பாவமான ஒரு ஆர்க்கா எடுத்துட்டு போவாங்க. எஸ், பிஃபோர் ஐ இன்ட்ரோ நம்ம வந்து சதீஷ் சார் கிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகள் கேட்டுடலாம். எஸ் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ் சினிமாவில் ஒரு மாற்று சினிமாவிற்கான பாதையை அமைத்த பெருமைமிகு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியான படங்களுக்கும் சிறிய படங்களுக்கும் நல்ல படங்களுக்கும் பெரிய உற்சாகம் கொடுத்து அதற்கு தோள் கொடுத்த டிஸ்னி ஹாட் ஸ்டார், ஃபார்மர்ஸ் ஸ்டுடியோ, அதை வெளியிட்ட ரெட் ஜெயின் நிறுவனம், இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல படங்கள் வருவதற்கு பெரிய ஊக்கம் கொடுத்துருக்காங்க, நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு எல்லா 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 வெகுஜன மக்களும் பார்த்து இந்த படத்தை வந்து இந்த படத்தை பார்க்காம விட்டுட்டா ஒரு பெரிய தப்பாயிடுமோன்ற அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு போச்சு. பார்க்காதவங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. நானும் ஒரு தயாரிப்பாளராக பல படங்கள் தயாரித்துள்ளேன், சில படங்கள்லையும் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் தான் என்னையே நிறைய பேருக்கு வந்து ஒரு நடிகனாகவும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை மாரி செல்வராஜுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த ராகுல், பொன்வேல், கலை, திவ்யா, நிகிலா, ஜானகி அம்மா, பத்மன், அப்புறம் புளியங்குளம் ஊர் மக்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளும். அதே நேரத்தில் இந்த இந்த நிகழ்ச்சியில் தான் பார்த்தேன், யாரையுமே மறக்காமல் கூப்பிட்டு அவங்கள கௌரவப்படுத்தி இந்த மேடையில் அவங்கள அலங்காரப்படுத்தின அந்த ஒரு பண்பு. மாரி செல்வராஜ் ஒரு நல்ல மனிதர், மேலும் பல வெற்றிகளை வந்து அவர் தொட வேண்டும் என்று இந்த நேரத்தில் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல பேருடைய மனசுல இருந்து எடுத்துக்கவே முடியல அந்த கேரக்டரை. திவ்யா துரைசாமி ப்ளீஸ் வாங்க. ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசாம எப்படி போலாம்? நான் மறந்துட்டேன், சாரி. வாங்க, ஒரு சில வார்த்தைகள் பேசிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு நிறைவான ஒரு சக்ஸஸ் மீட்டில் இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆஃப்டர் ப்ளூ ஸ்டார் சக்ஸஸ் மீட், வாழை சக்ஸஸ் மீட்டில் இருக்கேன். சார் வந்து டே 1ல் சொன்னது தான், ஒரு நல்ல ஃபிலிம் உனக்கு கரியரில் கொடுப்பேன்னு சொன்னார். அந்த வேர்ட்ஸை 100% அவர் நிறைவேற்றிட்டாரு. அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் மாரி சார். அண்ட் சார் என்னை அவரை நம்பி மட்டும்தான் இந்த ஃபிலிம்குள்ளே போனேன். அவரோட நம்பிக்கையை நானும் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எங்களோட டீம், ஃபிலிம் டீம் எல்லாருக்கும் என்னோடய விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஃபிலிமை இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்கின மக்களுக்கும் அண்ட் மீடியா, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. முத்தார் வடிவேல் அவர்கள், சுஷித்ரா அவர்கள், மயில்ராஜா அவர்கள், கார்த்திகேயன் அவர்கள். திரு மிஸ் வர்ணா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இந்த படத்தை பார்த்த மக்களுக்கு முதல் நன்றி. அதை கொண்டு போய் சேர்த்த பிரசன்ட் மீடியா, ஹாட் ஸ்டார் டீம், அதை ப்ரொடியூஸ் பண்ண ஹாட் ஸ்டார் டீம், மாரி அண்ணா, அப்புறம் அந்த நவி ஸ்டுடியோஸ், திலீப் மாஸ்டர், அப்புறம் ரெட் ஜெயிண்ட் செண்பகமூர்த்தி சார், அர்ஜுன் அண்ணா, எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து என் கெரியரில் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். எனக்கு ரொம்ப நாள் கழித்து நிறைய பேர் என்னை ஃபோன் பண்ணி பாராட்டின ஒரு படம் வாழை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோ ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தரை ஃபோன் பண்ணி பாராட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அது அவங்கள எல்லாத்த மீறி அவங்கள பர்சனலாக அதை அஃபெக்ட் பண்ணால் ரொம்ப பிடிச்சா மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்ஸ் மாரியண்ணா. ஃபஸ்ட் டேலேருந்தே இது போட்ட உழைப்பு, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து செட் எல்லாருமே ஓவராலாக அந்த ஊரில் ஒரு கேரக்டராகவே மாறிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லோரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நன்றி. எந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷமான விஷயம், அதே அளவுக்கு என்னை ரொம்ப இந்த படத்தில் கலாய்ச்சாங்க. எல்லா படத்துலையும் செத்துறேன் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி ஒரு டெத்து வந்து எவ்வளோ ஒரு இம்பேக்ட் கொடுத்தா அது வந்து ஒரு 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 மெட்டீரியலாக மாறும், ஒரு மீம் மெட்டீரியலாக மாறுன்றதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ மாரியண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாழை. எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் பொன்வேல் அண்ட் ராகுல் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஷூட் பண்ணும்போது தெரியும், நீங்கள் மேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு சினிமா ஷூட் மாதிரி இருக்காது. ஸோ மாரியண்ணம் ஆரம்பித்து எல்லாருமே பட்ட கஷ்டத்தில் பார்த்துப்பீங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப நேர்மையாக உழைச்ச ஒரு படம். எனக்கு ஃபஸ்ட் டேவே தெரியும் இது பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு. அவர் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண விதத்துலேயே ஃபஸ்ட் டே அவர் ஷூட்டிங் பண்ண விதம். ஸோ ரொம்ப சந்தோஷம், நன்றி. லவ் யூ ஆல். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் பர்சனலாக என்னோட அசிஸ்டன்ட்ஸ் சட்டநாதன், மூர்த்தி, அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் கலை. அடுத்தபடியாக நிக்கிலா விமல். ஆல்ரெடி பல பேருக்கு இவங்களை பிடிக்கும். இப்போ டீச்சர் அப்படின்ற ஒரு ரோலில் வந்துட்டாங்க. பல பேருடைய குட்டி வயசு காதல் நினைவுகள்லாம் அப்படி வந்துருச்சு. இன்னும் அவங்க மேலே அதிக பிரியம். நிக்கிலா விமல் அவர்களே அன்போடு மேடை கழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாரி சார், தேங்க்யூ ஸோ மச். பூங்கடின்ற ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு. அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வாழ்ந்து சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறாரு. அந்த வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்து அதுவும் சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறது வந்து இன்னும் பெரிய விஷயம். ஸோ அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு, அவரோட வாழ்க்கையோட ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்க முடிஞ்சதில் ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது. என்னென்னா ரொம்ப நாள் கழித்து இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லி என்ன எல்லோரும் கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அடிக்கடி வரும், பட் ஸ்டில் வந்து பழகிய லைலா வந்தது மாதிரி. பட் அழகிய லைலா வர்றதை விட எனக்கு இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டராக எல்லோரும் வந்து அந்த கேரக்டரை பார்த்துருக்காங்கன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து ஹாட் ஸ்டார், எப்போவுமே சொல்கிற மாதிரி எனக்கு அவங்களோட 4th அசோசியேஷன் திருப்பியும் வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுறது அப்படின்றது எனக்கு எப்போவுமே சந்தோஷமான விஷயம் தான். அவர் சொன்ன மாதிரி திருப்பியும் ஃபேமிலிக்குள்ளே போகிற மாதிரி தான். அகெயின் வந்து திலீப் மாஸ்டர், அவர் எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் பார்த்த மாதிரி தான். அவருக்கு அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சுப்ராயன் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், தினேஷ் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு எங்கே அவங்கள பார்த்தாலும் எனக்கு ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தங்களை பார்த்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைட் மாஸ்டர் வரும்போது எனக்கு அவரை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ திருப்பி அவர் வந்து ஜாயின் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வெஞ்சர்லேயும் வந்து பாட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது. அண்ட் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த பாய்ஸ் இவங்களோட வெற்றி பார்க்குறதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகணும், இந்த படத்தை பற்றி எல்லோரும் பேசணும்னு ஆசைப்பட்டது இவங்களுக்காக தான். ஸோ இந்த பாய்ஸ் வந்து அவங்கள எந்த அளவுக்கு வந்து எல்லோரும் பாராட்டுறாங்களோ அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் வந்து தேனீஸ்வர் சார், குமார் அண்ணா, இவங்களெல்லாம் தான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க அந்த படத்தில். ஸோ எல்லாரையும் வந்து இந்த நேரத்தில் வந்து எல்லாத்துக்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.